மேற்கு வங்க கஜானா காலியாகிவிட்டதாக கூறிய மம்தா பானர்ஜி தான் வரைந்த ஓவியங்களின் மூலம் கிடைத்த பணத்திலிருந்து அரசுக்கு 1 கோடி ரூபாய் நன்கொடை அளித்துள்ளார். மேற்கு வங்க சட்டசபை தேர்தலில் 184 தொகுதிகளில் வெற்றி பெற்ற திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவி மம்தா பானர்ஜி முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். முதல்வராக அவர் பதவியேற்றதைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் மம்தா ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இடதுசாரிகள் கூட்டணி ஆட்சியில் பல ஆண்டுகளாக பெரும்பாலான பணிகள் நடக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் அரசு துறைகளின் கருவூலங்கள் காலியாகிவிட்டதால் ஏழை மக்களுக்கு உதவுவதற்காக மாநில அரசின் நிவாரண நிதிக்கு தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து 1 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்குவதாக மம்தா பானர்ஜி அறிவித்தார். சட்டசபை தேர்தலுக்கு முன்னதாக தான் வரைந்த ஓவியங்களை ஏலம் விட்டதன் மூலம் கிடைத்த பணத்திலிருந்து நன்கொடை வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். আমি এই 1 কোটি টাকার চেক আমার পেন্টিং এর আমি চিফ সেক্রেটারি ওয়েস্ট বেঙ্গল গভর্নমেন্টের হাতে এটা আমি তুলে দিচ্ছি, কারণ যেহেতু এটা আমার নিজের জিনিস তাই এটা আমি আমাদের মুখ্য সচিবের হাতে এটা তুলে দিচ্ছি. மாநிலத்தின் நிதிநிலையை சீரமைக்க முதல்வர் மம்தா தனது சொந்த பணத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வழங்கி இருப்பதற்கு அரசியல் கட்சியினர் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.